ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த வெப் சீரிஸில் வந்து 7 எபிசோடு இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப் சீரிஸோட சீசன் 1ல் வந்து அந்த கேம்லேருந்து வின் பண்ணி ஒருத்தர் வந்து வெளியில் வந்திருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஜெயித்த பணத்தெல்லாம் வச்சு இந்த கேமை கண்டென்ட் பண்ணுறது யார் இதை பண்ணுறாங்க அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறத ஃபஸ்ட் ரெண்டு எபிசோடு இது தான் இருக்கும். 3வது எபிசோடாக வந்து ஒரு வழியாக கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லாமல் அவரை கடத்திடுவாங்க. அதனால் அவர் அந்த கேம் மறுபடியும் ஆடுறேன்னு சொல்லிட்டு கேம்குள்ளே போவார். கேம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க மக்களை எப்படியாவது காப்பாற்றலாம், அவங்கள தீர்த்தலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவார். அந்த கேமுக்குள்ளே போய் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும், அவங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படி இப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் போனாலும், 3வதாக அவர் வந்து கேம்குள்ளே போவார். கேம்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வெப் சீரிஸ் வந்து மாறிடும். லாஸ்ட்டாக வந்து 7வது எபிசோடில் வந்து இவங்க இதை கம்ப்ளீட் பண்ணல, அவங்க மாட்டிக்கிற மாதிரி காட்டி அடுத்த எபிசோடு வரும் இல்லை அடுத்த சீசன் வரும்ன்ற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ 7 எபிசோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேருந்து வேறு எந்த அப்டேட்டும் இல்லை. ஐ திங்க் சீசன் 3 வந்தால் தான் என்ன முடிவு, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இந்த வெப் சீரிஸோட கேமிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சாங்கல் விளையாடுறது, பம்பரம் விடுறது, அதுக்கப்புறமா வந்து நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடிருப்போம் பார்த்தீங்களா, தூரத்துலேருந்து ஒரு கல்லை வச்சுட்டு கரெக்டாக குறிப்பாத்து அந்த கல்லை அடித்து கீழே தள்ளணும். இந்த மாதிரி கேம்ஸ் தான் இந்த வெப் சீரிஸில் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வெப் சீரிஸில் வந்து பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் அங்கங்கே வச்சுருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த தமிழ் டப் பண்ணவங்க இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல வெப் சீரிஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ் எடுக்கும்போது எதுக்கு இந்த பேட் வேர்ட்ஸ் வைக்கிறாங்கன்னு தெரில. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே இந்த வெப் சீரிஸை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓவராலாக இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சீசன் 2 வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா சீசன் 2 வந்து சீசன் 1 மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு கேம்குள்ளே கதை நடக்கணும், எனக்கு இந்த த்ரில்லர் மாதிரி இருக்கணும், இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இருக்கும், எனக்கு வெப் சீரிஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக பார்ப்பேன் நடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வெப் சீரிஸ். தரமான ஒரு வெப் சீரிஸ் தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். இந்த வெப் சீரிஸில் வந்து டோட்டலாக 7 எபிசோடு இருக்குது. 7 எபிசோடையும் வந்து நான் சிங்கிள் சிட்டிங்லேயே பார்த்து முடிச்சிட்டேன். ஒரு எபிசோட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆர்வத்தை கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து தூண்டி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு எபிசோடும் 1 ஹவருக்குள்ளே இருக்குது. ஸோ 7 மணி நேரத்துக்குள்ளே இந்த வெப் சீரிஸ் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டைமை செட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.